அந்தமான் கடலில் பிரம்மாண்டமான எரிவாயு வளங்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக எரிவாயு மற்றும் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு அவற்றின் விலை உயர்ந்துள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. இதற்காக இந்தியாவில் எங்கு எரிவாயு கிடைக்கும் என்பதற்கான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. மத்திய அரசின் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தில் அந்தமான் கடலில் எரிவாயு வளங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் புரி வெளியிட்ட அறிக்கையில், அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை தோண்டப்பட்ட 3 கிணறுகளில் 2 கிணற்றில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு கிணற்றிலிருந்து 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தடையின்றி தொடர்ந்து எரிபொருளை எடுக்க முடியும் என மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை ஒரே அடியாக 30% வரை உயர்த்தும் என நம்பப்படுகிறது. இந்த எரிவாயுவை எடுப்பதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவிடம் இல்லை என்பதால் இந்திய அரசு 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளது.